இந்த லெமன் டீ போட்டு குடிக்கலான்ட்டு நிறைய இருக்குது பாருங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க. சும்மாவே சாப்பிடுவோம் முன்னாடி. இப்போ பார்த்தா பயங்கரமாக சளி பிடிக்குது எல்லாருக்குமே. பழம் நிறைய இருக்குது. நைட்டு வவ்வாலில் வரும், அது சாப்பிட்டது போக மீதி நிறைய நமக்கும் கிடைக்குது. இது அரிசி கழுவுன தண்ணி. உள்ளுக்குள்ளே பாருங்க நிறைய இருக்குது. வருங்க பறிக்கலைன்னா அப்படியே பழுத்து கீழே கொட்டிக்குது. சரி, ஏதாவது நம்ம டீ ப்ளைன் டீ வச்சா போட்டு குடிச்சிக்கிறது. சும்மா சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், பயங்கரமாக சளி பிடிச்சிருது. ஒரு வாரம் அந்த சளி போகவே மாட்டேங்குது. பதியம் போட்டோம் இல்லைங்களா, ட்ராகன் ஃப்ரூட்டு அப்படியே தலைக்குது பாருங்கள், வந்துடும். இன்னைக்கு பூ கொஞ்சம் இருக்குது, நல்ல மொட்டு பூ, இல்லை அடுக்குமல்லி பூ, நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் வச்சாலே போதும், அவ்வளோ வாசமாக இருக்கும். அகத்திக்கீரை ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்குது, கொஞ்சம் சத்து கொடுக்கணும். ட்ராகனுங்க மேலே ஒன்று பழுத்துருக்கு பாருங்கள், அது வலைக்கு மேலே இருக்குது, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலை. அவர் வந்தால் தான் எடுக்க சொல்லணும். நல்ல ஒரு பிங்க்கு, டார்க்கு பிங்க்கு கலர். இது 3 கலரில் வரும் ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து டார்க்கு பிங்க்கு பாருங்கள். வெத்தலை பாருங்கள், அவரே பதியம் போட்டுக்கிட்டாரு. பக்கத்து ரோஜா செடியில் வந்து அதுவே பதியம் போட்டுக்குச்சு. அதுவே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல பதியம் போட்டுக்குச்சு. அப்புறம் அங்கே பாருங்கள், ஒரு 3-4 இடத்துல அவரே பதியம் போட்டுக்கிட்டாரு. சரி, எடுத்து விடல, அது பாட்டில் இருக்கட்டும்னு விட்டாச்சு. இந்த துணி கட்டினோன்னு தான் அந்த வெத்தலையே ஒழுங்காக வருது. இது வரைக்கும் வெத்தலை ஒழுங்காகவே வராமல் இருந்தது. இது பாருங்கள், இலையை பாருங்கள். நல்லா அது கமர் வெத்தலை சொல்லுவாங்கள்ல, நல்லா காட்டமாக இருக்கும். சளிக்கு கூட சாப்பிட்லாம். நல்லா காரமாக இருக்கும் இந்த வெத்தலை. செம்ம காரம். கொஞ்சம் கோல்டாக இருக்குது. வந்தேன்னா ஏதாவது ஒன்று எடுத்து வேலை போட்டுன்னு இருப்பேன். மாடியில் வந்தேன்னா இந்த பாருங்க, திராட்சை கொடி கொஞ்சம் ஏறி இருக்கு பார்த்தீங்களா. நேற்று தூதுவளை தான் கொஞ்சோண்டு ரசம் வச்சு குடித்தாங்க. ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சுங்க இந்த வெதருக்கு. மழையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன், ரொம்ப சளி பிடிச்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சும்மா மிளகு போட்டு ரசம் வைக்கிற மாதிரி, புளி மட்டும் சேர்க்கக்கூடாது தூதுவளைக்கு. அப்படியே ரசம் மாதிரி வச்சு குடிச்சிட்டோம்னா சளி நல்லா கேட்கும். பனானா சப்போட்டா பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது. அதுக்கு 3 இடத்துல இருக்குது காய், தெரியுதுங்களா, உள்ளுக்குள்ளே இருக்குது.